சரி, அப்படியே கை நெட்டி கீழே குனிங்க பார்க்கலாம். அண்ணா இவண்ணா நீங்கள் இல்லை இது கிடையாது. சொன்னா சொன்னா அப்படியே நிமிராதீங்க. காலை நவுத்தி வைங்க. இல்லை அப்படி இல்லை, முன்ன எப்படி வச்சுங்க நேராக. இப்போ கீழே குனிஞ்சு கட்ட வரல தொழுகு பார்க்கலாம். ஒட்டி வளையக்கூடாது, நிமிருங்க. நிமிர்ந்து கீழே குனிங்க. நிமிர்ந்து கீழே குனிங்க. நில்லுண்ணா. இப்போ கீழே குனிங்க. இப்போ தொடர்றதுக்கு எப்படி இருக்குது? முதல் குனிய முடியல, இப்போ கட்ட இன்னும் கொஞ்சம் கால் நவுத்தி வைங்க. இன்னொரு ஸ்டெப்பு. இப்போ கீழே குனிங்க. எப்போ இருக்குது? தொடர்றதுக்கு சிரமமாக இருக்குதா, ஃப்ரீயாக தொடறீங்களா? இல்லை, நீங்கள் மெதுவாக குனிஞ்சு பாருங்க. ஒரே அடியாக வேகமாக நிமிருங்க. மெதுவாக கீழே குனிஞ்சு பாருங்க. இப்படி இப்படி மெதுவாக குனிஞ்சு பாரு. மெதுவாக சிரமமாக இருக்குதா? கொஞ்சம் கஷ்டமா எப்படி? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, உட்காருங்க. கட்ட வரல தொடுங்க பார்க்கலாம். நம்ம கட்டவரிலேயே நிறுத்தி நேராக. இல்லை, நீங்கள் நிமித்தியாக கூட தொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தொட முடியுதான்னு பார்க்கணும். எப்படின்னா இருக்குது? புரியல. நடுக்குது, வலிக்குது. அப்படியே கை நீட்டி கீழே குனிண்ணா. கை நீட்டி கீழே குனி. இன்னும் கீழே குனிண்ணா. கீழே குனிண்ணா. இன்னும் கீழே குனிண்ணா. இன்னும் கீழே குனிண்ணா. எவ்வளோ கை முன்ன எரிஞ்சு தெரியுங்களா? இப்போ அதை விட கீழே இறங்கி இருக்குது, தெரியுதுங்களா? சரிதா இல்லையா? எவ்வளோ இறங்கி இருக்குது? நிறையவே இறங்கி இருக்குது. இன்னும் எவ்வளோ இருந்துச்சு? சரி, நிமிருங்க. கால் நீட்டி போடுங்க. தொடுக்கு பார்க்கலாம். முன்ன தொடறதுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ தொடறதுக்கு எப்படி இருக்குது? விட்டு தொடுங்க பார்க்கலாம். விட்டு தொடுங்க. இப்போ தொடுங்க. இன்னொரு தடவை விட்டு தொடுங்க. எப்போ இருக்குது? முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இப்போ எப்படி இருக்குது? தொட முடியுது. ஏந்திரிச்சு அப்படியே கீழே குனிங்க பார்க்கலாம். இன்னும் பின்னாடி போயிருங்க. இன்னும் கூட காலை கொஞ்சம் அகட்டி வைங்க. ஓகேவா? உங்களுக்கு சரியாக இருக்குதா? முட்டி மடங்காமல் முன்ன எப்படி கீழே குடிஞ்சோ அதுமாரி மெதுவாக கீழே குடிஞ்சு பாருங்கள். நிமிருங்க. கீழே குடிங்க. இன்னும் கை கீழே வருமா? ஒன்று அப்படியே வந்துச்சு. நிமிருங்க. ஒன்று அப்படியே வந்துச்சு. இல்ல எப்படி இருக்குது? ஏதாவது சொல்லுங்க. மாற்றம் தெரியுதா? சரிங்களா? உங்கள் பேர் என்ன? வாங்க இப்படி உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? என்ன ஊர்? நம்ம ஊர் செஞ்சி தாலுகா, எங்கே? செஞ்சி தாலுகா, விழுப்புரம் மாவட்டம். செஞ்சி தாலுகா, கீழ்பாப்பாம்பாடி கிராமம். பாப்பம்பாடி. நமக்கு அங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்கண்ணா பாப்பம்பாடியில். ஆமாண்ணா, இருக்காங்க. யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அங்கே இருக்காங்க ஒரு கஸ்டமர். 2 பாப்பாம்பாடி இருக்காங்க. மேல் பாப்பாம்பாடி ஒன்று இருக்குது, திருவண்ணாமலை தாண்டி. இல்லை, நீங்கள் சொல்கிற இடமே தான். நான் சொல்கிறது கீழ்பாப்பாம்பாடி. அங்கேயே தான் ஒரு பையன் அங்கே இருக்கா. அப்படியே அவர் பேர் நல்ல பேர், சேவில் தான் இருக்குது. பேரை காட்டுங்க தலைவர். உங்கள் பேர் என்ன? பிரபு. எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு வைத்தியம் பண்ண பின்னாடி? பரவாயில்ல, மாற்றம். இப்போ நீங்கள் இவருக்கு அண்ணனுக்கு முன்னே நீங்கள் வைத்தியம் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன ஃபீலிங் தெரியுது? நல்லா உணர முடியுது. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு உணர முடியுதா? நல்லா குனிய முடியுது. முன்னோட இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சரி. அப்படி பிடிச்சிங்க. மேலே தூக்கிட்டீங்க. சரிண்ணா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? எம் குப்பன்.
நீங்கள் இப்போ வரும்பொழுது இருந்ததுக்கு இப்போ நீங்கள் சம்பளம் கொடி போட்டு இவ்வளோ நேரம் என்னைக்காவது இது மாதிரி உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நம்ம வைத்தியம் பண்ணோம்ல, வைத்தியம் நான் வந்ததுக்கும் இப்போதுக்கு ரொம்ப மாற்றம் அதிகமாக. எனக்காக சொல்ல வேண்டாம், உங்களுக்காக இல்லை, அங்கே பார்த்து உண்மையை சொல்லுங்கள். இல்லை நல்லா இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. முன்னக்கே போய் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு சார். இப்போ கீழே குனிஞ்சிங்கல்ல, ஆமாம், அதோடைய டிஃப்ரெண்ட் எப்படி இருந்துச்சு? முதல்ல நான் தொடவே முடியல, குனிவே முடியல. கால் வரட்டும், அது வரட்டும், கட்டாவாத அது பண்ணாதீங்க, அதை அட்டன் பண்ணால் தான் கட் ஆகும். முதல் குனிவே முடியல, இப்போ நல்லா தரையை தொடுற அளவுக்கு குனியும். சரி, வணக்கம். அண்ணா வந்து பேர் குப்பன், இன்னொருத்தர் பிறப்புன்னு வந்திருக்காங்க. 2 பேர்த்துக்குமே வைத்தியம் பார்த்துருக்குறோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சதை நார்கள் பூராமே லூஸ் ஆகிடுச்சு. யார் பிறப்புன்றவருக்கு, அதாவது ஒரு கட்டம் போட்ட சட்டை உட்காந்துருக்காரு. இவர் அண்ணன் பேர் குப்பன். இவர் வந்து ஒரு சமையல் வல்லுனர், நிறைய அவர் ஏரியாவில் ஃபேமஸான சமையல்காரர். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வேறு ஒருத்தர் திருச்சியிலேருந்து அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க சொல்லி நம்மகிட்ட அண்ணா வந்திருக்காரு. அவருடைய ஒப்பீனியன் தான். வர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வச்சுக்கிறத விட நம்மக்கிட்ட வந்து வெளியே போகும்பொழுது எவ்வளோ மன நிறைவாக போகிறாங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட நரம்பு சம்பந்தமாக குதிங்கால் வலி, கெண்டைக்கால் வலி, பாதை எரிச்சல், இடுப்பு வலி, முட்டியில் வலி, சம்பளம் வலி போட முடியாது, இந்த முட்டியில் வலி, சம்பளம் வலி போட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனை, இடுப்பில் வலி, அப்புறம் தோள்பட்டையில் வலி, தண்டு வடத்தில் L4 L5 பிரச்சனை, இந்த கை குடைச்சல், கை மருந்து போகிற மாதிரி இருக்கிறது, வயிறு உப்பசமாக இருக்கிறது, திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்ச கரிக்கிறது. 2வது வாயுன்னு சொல்லுவாங்க. அண்ணா அப்படி தான் சொன்னார், என்கிட்ட வாயுன்னு சொன்னார். அதெல்லாம் இப்போ எப்படின்னா இருக்குது உங்களுக்கு? இப்போது அந்த வயிறு திம்முன்ற மாதிரி ஏதாவது மாற்றம் இல்லை? பசி எடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. 2வது கண் பார்வை, காது கேளாமை நம்ம சரி பண்ணுறது, வாய் பேசாமல் இருக்கிறத சரி பண்ணுறது, இது அத்தனைக்கும் நல்ல தீர்வு. 2வது சதைச்சிதைவு நோய்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டு இதே தான் பண்ணுவோம். நம்ம பண்ணுறத வச்சு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி யானை கத்தாழை சாறு குடிஞ்சு நம்ம வைத்தியம் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம வாழப்பாடியில் SK லாட்ஜில் LIC ஆஃபீஸ் பக்கத்தில் வர்மக்கலை வைத்தியசாலை வச்சுருக்குறோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட நல்ல தீர்வு இருக்கும். ஒரு தடவை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கிட்ட வெளியே போகும்பொழுது நிறைய மாற்றத்தோடு தான் வெளியே போவீங்க, மன நிறைவோடு தான் போவீங்க. வலிகள் வந்தாலும் அந்த வலியோட ஃபீல் தெரியாமல் நிறைய மாற்றத்தோடு போகும்போது உங்களுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஆகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு போவீங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என் பேர் வேல்முருகன், வர்மக்கலை வைத்தியர். எங்கள் தாத்தாவோடைய வழியில் தான் நம்ம பண்ணுறோம். வர்மக்கலை சித்தர்பி முத்துசாமி பேரன் தான் நான், அண்ணன் பேரன், முத்துசாமியோட அண்ணன் பேரன் நான். நம்பிக்கை வாங்க, கண்டிப்பாக நல்லா நிவர்த்தி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.